பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம போயிட்டு இருக்க இந்த வேலையில வாங்கல நைஸா ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டே வரலாம். இது உங்க ஒலிவட்டம். நான் உங்க ராஜ். பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இல்லையா என்ன? வாங்க பேசலாம். தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. நம்மலாம் எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல்ச்சர். இந்த மொழி எவ்வளோ பழமையானது. நம்மலாம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச அகழ்வாராய்ச்சி இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சாதி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, குலம் சார்ந்தோ தனித்தனியாக இருந்ததா எதுவுமே கிடைக்கல. இது எல்லாமே வந்து நம்ம பேசுகிறது பிசி கிமு காலத்தில். அதுதான் இன்றைக்கி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் அழகாக நம்ம இந்த மாதிரி எந்தெந்த விதத்துலலாம் வந்து நம்மளால் பிரிஞ்சு இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சி அதை இருக்க பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை தாங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரு சைடில் வந்து நம்ம படிக்கிற கதைகள், நம்ம படிக்கிற புக்கு, பார்க்குற படங்களில் வந்து இந்த சமத்துவத்தையோ, இந்த சாதிய வன்கொடுமைகள் பற்றி கதையாவோ, இல்லை வாழ்வியலை பேசினாலோ, ஒரு சார்ந்த மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் பேச பேச தான் அதிகமாகுது. இல்லைனா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சைட் ஆஃப் மக்கள் எப்போவுமே இருக்காங்க தான். அதை நம்ம எப்போவுமே நம்மளை சுற்றி பார்த்துட்ருக்கலாம். மேபி என்னோடய இன்ஸ்டாகிராமில், என்னோடய ட்விட்டரில் இருக்கிறவன் அந்த மாதிரி பேச மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவனை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிறவனை தான் நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன். அப்போ என்னோடய பொது புத்தி எப்படி போகுதுன்னா, உலகமே மாறிடுச்சு. என்னை சுற்றி சோஷியல் மீடியாவில் பேசுகிற எல்லாருமே சமத்துவம் தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மாயைக்குள்ளே போயிடுறேன். இப்போ யாராவது அதுலேருந்து வேறுபட்டு வந்து இன்னமும் சாதி பெருமையை பேசும்போது எனக்கு அவன் வந்து ஏலியனாக தெரியுறான். ஏன்னா அவன் என்னோடய சர்க்கிள்லேயே அவன் கிடையாது. அவன் டெய்லி ஃபேஸ்புக்கில் எதை பற்றி பேசுகிறான், இன்ஸ்டாகிராமில் எதை பற்றி பேசுகிறான், அவனுடைய சாதி தலைவர்களுடைய பிறந்த நாட்களில் ஜெயந்தி அன்னைக்கு அவன் என்ன ஸ்டேட்டஸ் போடுறான்றதை நான் பார்க்குறதே இல்லை. அதனால தான் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பெரிய மாயை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பயங்கரமாக எனக்கு பர்சனலாக கம்மி பண்ணிடுச்சு. ஏன்னா அதனால் எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஆல்ரெடி திருந்தினவன்கிட்டயே போய் என்னைய மாதிரி ரியலைஸ் பண்ணவங்கிட்டயே போய் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த ஷேர் பண்ணி, ப்ரீச் பண்ணி, இங்கே பாருங்க எப்படி பண்ணுறாங்க, அங்கே எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இன்னொரு சைடு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோ காஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது நான் முதல் சைடுன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை, நீங்கள் அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க, அதையே நிறைய அதையே படமாக எடுத்து பெரிய விஷயமாக்குறீங்க, நீங்கள் பேசுகிறதால தான் அது இருக்குதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் இந்த சமூக நீதி, அப்புறம் வந்து இந்த சமத்துவம், இந்த ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து பெரியாரியம், திராவிடம், இது நம்ம இதெல்லாம் பேசுகிறது வந்து பொய். அதெல்லாம் ஒன்றுமே மாறுறது கிடையாது. அதனால் இங்கே எந்த மாற்றமும் வரல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. இதுக்கு நடுவில் நான் இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த ஒரு ரியலைசேஷன் இருக்கும். நம்ம பெரியாரை இப்போ டைட்டாக ஒரு 2016, 17 காலங்களில் வந்து அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அந்த பக்கம் நம்ம வந்து சாயறோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு தெரியல. என்னால் இதுக்கு 2த்துக்கும் நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும், அதாவது 1914ஆம் வருடம்னு நினைக்கிறேன், முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ஃபஸ்ட்டு கட்சியான சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிக்கப்பட்டதே வந்து நான் பிராமின்ஸ் பசங்களுக்கு ஹாஸ்டல் கட்டி படிக்கிறதுக்கான மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான ஹாஸ்டல்கள், தங்குற சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன அசோசியேஷனாக இருந்து அதில் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகி
1921ல முதல்ல அப்போ வந்து காங்கிரஸ் வந்து நான் ஒபீடியன்ஸ் மூமெண்ட்னால எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அது இந்தியாவில். அப்போ தான் டயார்கின்ற சிஸ்டம் வருது. காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணதால் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி உள்ளே வந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண 1937 வரைக்கும் அவங்க பண்ண சாதனைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொண்டு வந்த புது புது திட்டங்கள் வந்து வாயடைக்க செய்யும். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ 2017 வரப்போகுது. 2014 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆஃப் சமூக நீதி, சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் ஒன்று தான். நம்ம வந்து எப்படி இந்த பிரிவினைவாதம்லாம் இல்லாமல் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து 100 வருஷம் ஆகுது. வேங்கை வயல் மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு அதனாலே வந்து நம்மலாம் திருந்திட்டோம். நம்மலாம் ரொம்ப தமிழ்நாடு அப்படின்னாலே வளர்ந்த மாநிலம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பிரிவினைவாதம்னா என்னன்னு தெரியாது. அண்ணன் தம்பியாக பழகுவாங்க. ஹிந்துஸும் முஸ்லீமும் கைகோர்த்து நடப்பாங்க. ஆனால் உயர் ஜாதியும் தாழ்ந்த ஜாதியும் கைகோர்த்து நடக்கிறதில்ல. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. வேங்கை வயல் மேட்டரில் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர் அதோட டெப்த்து தெரியும்னு. யூடியூப்பில் சில முக்கியமான அட்வொகேட்ஸ் பேசின நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் ஆப்வியஸ்லி நம்ம பார்க்குற வீலாக்ஸில் அது வரப்போகிறதில்ல. வீலாக் பார்த்தா இந்த விஷயம்லாம் தெரிய போகிறதில்ல. ரொம்ப சில பத்திரிகைகள் நேர்கதிர், ரெட் பிக்ஸு, நீலம் சோஷியலில் ஒரு வீடியோ வருது. இந்த புளியந்தோப்பு மோகன் பேசினது. பாப்பா மோகன் ஒரு அட்வொகேட் இருக்கார். அவர் இந்த மாதிரி தலித் அட்ராசிட்டிஸில் வர எல்லா கேஸையுமே எடுத்து வாதாடுவார். அதுக்கப்புறம் அட்வொகேட் அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களுடைய பேட்டிகள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற டீட்டெயில்ஸும் நடந்த அட்ராசிட்டிஸும் நிறைய வெக்கி தலை குனிகிற நிறைய விஷயங்கள் வந்து வேங்கை வயலில் அரங்கேறி இருக்குது. அது வேங்கை வயல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் வந்து ஜாதிங்கிறது வந்து உயிர்ப்போட அதே இன்டென்சிட்டியோட குறையாமல் இருக்குது. ஒரு 2000 வருஷமாக ஜாதி இருக்குன்னா இந்த வருஷம் 2001, அடுத்த வருஷம் 2002, அவ்வளோதான். எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அங்கே ஆரம்பித்து அவங்க இன்னுமே ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக நமக்கு தெரியுது. இதில் வந்து இது யாரோட தவறு அப்படின்னு எனக்கு தெரியல. இது அரசு அப்படின்ற ஒரு இயந்திரத்தோட தவறா? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசுகளும் நீங்கள் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது முதல்ல ஆரம்பித்த ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து நடுவில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாமே திராவிடத்தையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் கொள்கையாக வச்சுக்கிட்டு சாதி கட்சி தலைவர்களுக்கு வந்து சிலை திறக்கிறது, மாலை போடுறது, அந்த ஜெயந்திகளை கொண்டாடுறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து இவங்க வந்து ரைட் விங்கில் இருக்கிற ஆமாம் நாங்கள் இதை தான் போற்றி பாடுவோம், இந்த பக்கம் தான் நிற்போம், எங்களுக்கு இதுதான் முக்கியம், எங்களுக்கு உயர்ந்த ஜாதி தான் முக்கியம், எனக்கு இந்த மெஜாரிட்டியான மதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடலாம் போல். அந்த கடுப்பு எப்போவுமே இருக்கும். ஆனால் நம்ம அது எப்படி அதுலேருந்து வெளியே வருவோம்னா, கெட்டது பண்ணுறதுல எவன் வந்து கம்மி கெட்டது பண்ணுறான் அப்படின்னு பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலமையில நம்ம இருக்கோம். இங்கே வந்து எல்லாமே இப்போது சாதாரண மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கிறது இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. பணக்காரன் ஏழை அப்படின்னு அதுதான் 2 ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே பொய். என்ன தான் ஏழையாக இருந்தாலும் கையில் 10 பைசா காசு இல்லைனாலும் ஒரு பணக்காரன் எஸ்சி எஸ்டிலேருந்து ஒரு பணக்காரனை பார்த்தா என்ன தான் இருந்தாலும் பரப்பையன் தானே,
என்னதான் இருந்தாலும் ஜாதியில நம்ம தானே பெரிய ஆளுன்னு ஒரு திமிரு நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அந்த திமிரு வந்து நீங்க தெள்ள தெளிவா அவங்க டெய்லி நீங்க வீட்ல அவங்க என்ன பேசுறாங்கன்றதுல வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து காசு மட்டுமே ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டா, இங்க வந்து ஒரு சமத்துவமோ, சமூக நீதியோ கிடைச்சிரும் அப்படின்னு இல்ல. இப்போ நம்ம அந்த கூடன்குளம் புரொட்டஸ்ட்ல நடந்த அந்த ஸ்னோலின் உட்பட நெறைய பேர் நடந்த துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் நெறைய இங்க நடக்கிற அட்ராசிட்டீஸே இப்ப தாமிரபரணியில ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். மாஞ்சோலை எஸ்டேட்ல வந்து எப்படி வந்து கலெக்டருக்கு மனு குடுக்க போன ஒரு கூட்டத்த வெறி கொண்டு தாக்கி, அடக்கி அதுலயும் வந்து ஒரு ஒரு ஜாதி பிரச்சனை இருக்கு. ஆனா, அந்த கேஸும், அந்த இன்வெஸ்டிகேஷனும் அது எஸ்சி, எஸ்டி அட்ராசிட்டீஸா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அதில பண்ணிட்டா அது பெரிய இஷ்யூ. நேஷனல் லெவல் இஷ்யூ. அதே மாரி இது வந்து ஒரு சாதிய பிரச்சனை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நம்மளோட கவர்மெண்ட்டும், நம்மளோட சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப தயங்கும். கொடியன்குளம்ல நடந்த இஷ்யூ வந்து கர்ணன் படத்தில நம்ம பார்த்துருப்போம். அத பத்தி டீட்டெயில்டா எனக்கு பேசணும்னு ஆசை. ஏன்னா, அந்த மாரி ஒரு அட்ராசிட்டி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே நடந்திருக்குமான்னு தெரியல. அது ஒன் ஆஃப் அ கைண்ட். போலீஸே ஒரு ஊர சூறையாடுது. அரிசி, பருப்பு, கேஸு, ஸ்டவ்வு அதாவது பல வருஷமா வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு நல்லா இருக்கிற ஒரு தலித் கிராமத்துக்குள்ள, கொடியன்குளம்ல. இவங்க உள்ள போய் இவனுங்களுக்கு என்ன டிவி? இவனுங்களுக்கு என்ன இந்த மாரி வசதி? எங்கேருந்து வந்தது? அப்படின்னு சொல்லி, சாதி பெயர சொல்லி திட்டி, வீட்ட சூறையாடுறது, வீட்ட அடிச்சு நொறுக்குறது, பொருட்கள அடிச்சு நொறுக்குறது. அந்த வேலைய பண்ணது எல்லாமே காவல்துறையா இருக்கு. இந்த கூடன்குளம்ல நடந்த ஷூட்டிங்கும் காவல்துறையா இருக்கு. இங்க எங்கெல்லாம் அட்ராசிட்டி நடக்குதோ, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல கடைசியா நார்த் சென்னையில இருக்கிற சேரிக்குள்ள போய் பசங்கள அடிக்கிறது, ஆட்டோவ அடிக்கிறது, ஆட்டோவ கொளுத்துறது, இது எல்லாமே அவங்க தான். எல்லாருக்குள்ளயும் இந்த தமிழ்நாட்டுல பொறந்த ஒரு ஆள் தான் இருக்கான். அவனுக்குள்ள அந்த திமிரு இருக்கு. அந்த திமிரு தான் மேல வருது. நீங்க அரசா இருக்கட்டும், நீங்க எந்த கொள்கைய வேணா ஃபாலோ பண்ணுங்க. எந்த சட்டத்த வேணா போடுங்க. ஆனா மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பிரிவினைவாதத்த, ஒரு சாதி வெறிய எப்படி அத அடக்கும்னு எனக்கு தெரியல. இந்த மேட்டருக்கு வருவோம். வேங்கை வயல்ல ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கும், இந்த கிராமத்துக்கும் ஆகாது. இதுக்கு மேல வேணும்னா நீங்க நான் சொன்ன மாரி இன்டர்வியூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, தெளிவா அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பஞ்சாயத்து தலைவருக்கும், கிராமத்துக்கும் ஒரு பிரச்சனை. கொஞ்ச நாள்ல வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியன் கூட்டத்தில சுத்திகரிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து தொட்டி மூலியமா குடுத்தாச்சுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, கிராமத்தில இருக்கவங்கலாம் அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க. உப்பு தண்ணி தான் வருது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர்னு ஒண்ணு வரல. அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் குடுத்துருக்கு. ஒரு நிதி ஒதுக்கீடு நடந்திருக்கு. அது எங்க போச்சுன்னு கிராமத்தில இருக்கவங்களும், கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டேங்க் ஆப்பரேட்டரும் கேட்குறாரு. இப்படி தான் பிரச்சனை வந்து முத்திக்கிட்டு வருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற ஒரு 2, 3 குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியாம போய் புதுக்கோட்டை ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணி செக் பண்ணும்போது செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாரு, "தண்ணீய பாருங்க. தண்ணீல ஏதாவது கன்டாமினேட் ஆயிருக்கலாம்" அப்படின்னு. ஊருக்கு வர்றவங்க பசங்க கிட்டலாம் பேசி, அப்ப வந்து போலீஸ்ல வேலை செய்ற ஒரு பையன். அவன்ட்டயும் சொல்ல, டேங்க்ல செக் பண்ணுவோம்ன்னு மாடியில இருக்கிற நீர்த்தேக்க தொட்டியில ஏறி பார்க்கும்போது, அதில மலம் மிதக்குது. மலம்ன்ற வார்த்தைய என்னால இன்னொரு தடவ யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல பேசும்போதே. அவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். குடிக்கிற தண்ணீல. மிதக்குது. அவர் பார்த்ததுக்கப்புறம் கிராம மக்கள் அத நம்பல. சும்மா சொல்லாதன்னு சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்றான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவ ஏறி பார்க்குறாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அத எடுத்து வைக்கிறாங்க சாம்பிள். வேற வழி இல்ல. இத போய் கம்ப்ளைண்ட்டா குடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சிறுமி. அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. எஸ்சி, எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அத்தாரிட்டீஸ் 1989 ஆக்ட் படி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அவருக்கு சார்ஜ் ஷீட் குடுக்கல. குற்றப்பத்திரிகைன்னு ஒண்ணு வந்து கேஸ் ஃபைல் பண்ணா, எஃப்ஐஆர் போட்டா குடுப்பாங்கன்றது வந்து எனக்கு இப்ப தான் தெரியும். ஏன்னா, ரொம்ப பெரிய ஆள்லாம் அதுல இல்ல. அது வந்து அந்த ஆக்ட் படி குடுக்கணும். அது குடுக்கல. மறுநாள் நடந்தது தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்போ கலெக்டரா இருந்த கவிதா ராமு அவர்கள் வந்து அந்த கிராமத்துக்கு விசிட் பண்றாங்க. இப்போ இதில என்னன்னா ஒரு அதிகாரி அவங்க வந்து 100% அவங்க வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லல. பட்
ஒரு அதிகாரி ஒரு சமூக நீதினா என்ன? ஒரு சாதிய வன்கொடுமைனா எப்படிலாம் நடக்கும் நம்ம ஊர்ல? அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவோ, ஒரு மைண்ட் செட்டோ அவங்களுக்கு இருந்தா, எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவங்க. அவங்க ஊருக்குள்ள போயிட்டு கேட்குறாங்க, "யாருங்க இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களான்னு?" கேட்டா, கிராம மக்கள் வந்து தெரியலன்றாங்க. அந்த கிராமத்தில மொத்தம் 22 தலித் குடும்பங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்தில இருக்கிற எறையூருன்ற கிராமத்தில ஒரு 350 இன்னொரு மேல் ஜாதி, முத்தரையர் அப்படின்ற ஜாதி மக்கள் இருக்காங்க. அந்த ஜாதி மக்களுக்குள்ள தான், அந்த ஊருக்குள்ள தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு. இப்ப இவங்களுடைய அந்த 22 கிராமத்துக்கு தேவையான நீர் தொட்டியில தான் இந்த பிரச்சனை. இவங்க கேட்கும்போது மக்கள் அந்த மாரி எதுவும் இல்லன்றாங்க. பக்கத்து ஊருக்கும் உங்களுக்கும் என்னைக்காவது கலவரமோ, சண்டையோ நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்றாங்க. யார் பண்ணியிருப்பான்னு கேட்டா, அதுக்கும் இவங்க ஒழுங்கா சொல்லல. அதுக்கப்புறம் கவிதா ராமு ஒரு முக்கியமான கேள்விய கேட்குறாங்க. அது ரொம்பவே டர்னிங் பாயிண்ட் இதுல. "திருவிழாக்களுக்குலாம் போவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆவுறாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொல்றாங்க. "இல்லங்க திருவிழாக்கள்லாம் அலோவ்ட் இல்ல" அப்படின்னு. அதுக்கப்புறம் கவிதா ராமு "ஏன் அலோவ்ட் இல்ல? நீங்க கோயிலுக்குள்ள போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஐயனார் கோயில். இவங்க குலசாமியா கும்பிடுற ஐயனார் கோயிலுக்குள்ள இவங்கள அலோவ் பண்றதில்ல. அதே மாரி திருவிழாவுக்கும் அலோவ் பண்றதில்லன்னு ஒரு முக்கியமான விஷயம் கவிதா ராமுக்கு தெரியுது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், டீ கடையில இரட்டை குவளை முறைன்னு சொல்லுவோம். ஆ உயர் ஜாதி மக்களுக்கு 1 டம்ளரும், தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு இன்னொரு 1 டம்ளர் இருக்கும். அந்த செட்ட மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த இரட்டை குவளை முறையும், இந்த கோயில் நுழைவு எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டீஸ் எஸ்சி, எஸ்டி ஆக்ட்குள்ள வரும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில வரும். ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இந்த 2 பிரச்சனையும் எந்த மீடியாலயும் பெருசா பேசப்படல. இது 2மே கவிதா ராமு அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நெக்ஸ்ட் டே அங்க ஆன் ஸ்பாட்ல கண்டுபிடிச்சது. அவங்களா பர்சனலா மக்கள்ட்ட இன்ட்ராகரேட் பண்ணி கண்டுபிடிச்சது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டீ கடை நடந்து போம்போது, போற வழியில ஒரு டீ கடையில பார்த்து கேட்கும்போது, டீ போடுற அம்மா வாய் தவறி சொல்லிருச்சு. அவங்களுக்கெல்லாம் இந்த டம்ளர்ல தான் குடுப்போம் அப்படின்னு. அப்படிதான் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போம்போது ஒரு 10, 20 பேர் ஆல்ரெடி இந்த மேல் ஜாதி மக்கள் அங்க வந்து, அவங்கள அலோவ் பண்ண முடியாது கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. தடுக்குறாங்க. யார? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர தடுக்குறாங்க. எப்படிலாம் நடக்குது பாருங்க. இவங்க கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டாங்க. வாசக்கதவு பூட்டியிருக்கு. இப்ப அத திறக்கணுன்றாங்க. திறக்க முடியாது அப்படின்றாங்க மக்கள். எல்லாரும் ஊரே கிட்டத்தட்ட ஒண்ணு கூடிருச்சு. சாவி கேட்குறாங்க. சாவி தர முடியாதுன்ருக்காங்க. அப்ப கவிதா ராமன் என்ன சொல்லியிருக்காங்க, "அந்த பூட்ட உடைங்க. நான் சொல்றேன் அந்த பூட்ட உடைங்கன்னு" அப்படின்னு சொன்ன உடனே பயந்துகிட்டு சாவிய கொண்டு வந்து கோவில திறக்குறாங்க. கோவிலுக்குள்ள கூட்டு போறாங்க. இந்த விஷயம் நான் வந்து நடந்தப்பவே நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஆ பட் தெரியாத சில விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப என்னன்னா, தடுத்த எல்லார் மேலயும் கேஸ் போட சொல்லி அன்னைக்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லார் பேர்லயும் சார்ஜஸ் ஒரு 40 பேர் அந்த கிராம மக்கள் எல்லார் மேலயும் சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு அம்மா சாமி வந்த மாரி கவிதாராம உள்ள இந்த மக்களோட கோயிலுக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம், சாமி வந்த மாரி ஆடியிருக்கு. சாபம் விட்டுருக்கு, மண்ண தூக்கி எறைச்சிருக்கு. "உன் குடும்பம் நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்ட. இந்த மாரி பசங்கள உள்ள விட்டியே" அப்படின்னு கத்தியிருக்கு. இது எந்த மாரியான ஒரு மனநிலைன்னே எனக்கு தெரியல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற ஒரு பயமே இவங்களுக்கு இல்ல பாருங்க. ஆனா, இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டது அந்த அம்மா, கூட இன்னொரு ஆள். இந்த 2டே பேர் மேல தான் போட்டிருக்காங்க. ஆ இவங்க 2 பேர் மட்டும் தான் தடுத்ததாவும் அந்த கேஸ்ல இருக்கு. ஸோ, கலெக்டர் என்ன சொன்னாங்களோ, அதுவே அங்க நடக்கல. இப்படி தான் இருக்கு. இப்ப இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனுமே இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க இருக்குன்னா, இது 8 மாசத்துக்கு முன்னாடியே பாப்பா மோகன்ற அட்வொகேட் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. எந்த முதல் 3 பசங்க தொட்டில்ல ஏறி, உள்ள மலம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சானுங்களோ, அவங்க பேர்லயே இந்த வழக்க திசை திருப்ப தான் சிபிசிஐடி முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. என்னன்னா, அந்த பசங்க மேல ஏறி, அத எடுத்து வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கானுங்க. அவங்களோட எவிடன்ஸ்க்காக. அது இப்ப மீடியால லீக் ஆயிருக்கு. அது எப்படி லீக் ஆகலாம்னு எனக்கு தெரியல. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் பெருசா வெளிய விடல. கோர்ட் இன்னும் கோர்ட்ல தான் இன்னும் கேஸ் இருக்கு அப்படின்னும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் லீக் ஆகும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த மாரி ஒரு அ இந்த அட்வொகேட்ஸ் அலெக்ஸா இருக்கட்டும், பாப்பா மோகனா இருக்கட்டும், இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு மேட்டர நியூஸ்ல லீக் பண்ணிவிட்டா, பப்ளிக் ஒப்பீனியன் மாற வாய்ப்பு இருக்கு.
ஒருவேளை அவங்களே பண்ணிட்டு பக்கத்து ஊர் மேல வந்து பழிய போடுறாங்களோ! அப்படின்னு நமக்கும் தோணுது. ஏன் இந்த மாரி நம்ம யோசிக்கல? இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கேன்னு. அதாவது எப்படி அவன் குடிக்கிற தண்ணீல அவனே போட்டுட்டு, அந்த 22 குடும்பமும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மாரி. ஒரே கம்யூனிட்டில, ஒரே ரத்த பந்தத்தோட இருக்கிற ஒரு ஊர்ல அவனே கலந்துட்டு, அவனே அவன் வீட்ல அம்மா, அப்பா, தங்கச்சி, பாப்பா அவன் குடிப்பாங்க. அந்த தண்ணிய. இல்லையா? அப்படிதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ வரைக்கும் போயிருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த அட்ராசிட்டி எல்லாமே அம்பேத்கரும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. வன்கொடுமைகள் எந்தெந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த வகையில, எந்தெந்த விதத்தில வன்கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு, இந்த தண்ணீல வந்து இந்த அசிங்கத்த கலக்கிறது, இந்த இரட்டை குவளை முறை, கோவில் நுழைவு எதிர்ப்பு, இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா யாரெல்லாம் வந்து இன்னும் இங்க வந்து சமூக நீதிக்கான எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் வந்து இன்னும் இங்க ஜாதிலாம் இல்ல, நீங்க அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்றீங்களோ, அவங்க வந்து குடியன்குளத்தில என்ன நடந்தது? திருநெல்வேலியில தாமிரபரணில என்ன நடந்தது? அப்புறம் நம்ம இந்த இங்க வேங்கை வயல்ல என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த எல்லா அட்ராசிட்டியும் பார்க்கணும். இது வந்து முதல் தடவ இல்ல. தமிழ்நாட்டுல இந்த மாரி எத்தனையோ தடவ நடந்திருக்கு. இப்போ கவிதா ராமு வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, இதே தான் மத்தவங்களும் சொல்றாங்க. ஒரு கிராமத்தில மட்டும் அவங்க விசாரிச்சிருக்காங்க. பட் சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலயும் இந்த இரட்டை குவளை முறையும், ஆ கோயில் என்ட்ரிய தடுக்கிறது, இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அது ஒரு ரிவ்யூவா அவங்க எடுத்து பண்ணல. அத பார்த்துருந்தாங்கன்னா, இது இன்னும் பெரிய இஷ்யூவா இருக்கும். அவங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா, அப்போதைக்கு அந்த கிராமத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ, இப்ப என்ன சிபிசிஐடி தரப்புலேருந்து வந்திருக்குன்னா, அந்த கிராமத்தில சேர்ந்த 3 இளைஞர்கள், அந்த போலீஸ்ல வேலை செய்ற பையன், இன்னொரு 2 பேர். யார் முதல்ல மேலே ஏறி பார்த்தாங்களோ, அவங்க தான் கலந்தாங்க. அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இந்த வேங்கை வயலுங்கிறது மிகப்பெரிய அவமான சின்னம். ஒரே இடத்துல இவ்வளோ பெரிய அட்ராசிட்டீஸ் நடக்குமா? கிடையாது. இப்ப சிஸ்டம் பத்தி வருவோம். இத மக்கள் பார்த்ததுக்கப்புறம், இது வந்து பிடிஓ, ஆ ரெவென்யூ ஆஃபீசர், பஞ்சாயத்து தலைவர், காவல்துறை இவங்க எல்லாருக்குமே போகுது இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட எம்எல்ஏ வரைக்கும் போகுது. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து நம்ப முடியாம ஒவ்வொருத்தரும் மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப என்னன்னா, சாம்பிள் எடுக்கல. தண்ணிய சாம்பிள் எடுக்கல. அந்த அசிங்கங்கள சாம்பிள் எடுக்கல. எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, ஆ பைப் லைன உடைச்சு தண்ணிய ட்ரெயின் பண்ணிட்டு 5 தடவ ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி, தொட்டிய கிளீன் பண்ணி விட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டி. அவ்வளவு இன்டென்சிட்டி உள்ள ஒரு பிரச்சனைய, இவங்கலாம் படிச்சவங்க, இவங்கலாம் அந்த பதவியில ரொம்ப காலம் இருக்கிறவங்க. இவங்களுக்கு இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம்னு தெரியும். ஆனா, அவ்வளோ லெத்தார்ஜிக்கா அந் லெத்தார்ஜிக்ன்னு சொன்னத விட, உடனே அந்த தடயத்த அழிக்கணும்னு ஒரு ஒரு துடிப்பு இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா வந்து மேல் ஜாதி சமூகத்தில இருக்கிறவங்களுக்கு மேல இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களால அங்க இருக்க முடியுமா? அந்த ஊர்ல இருக்க முடியுமான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எந்த ஜாதியில இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. காவல்துறையா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், எவ்வளவு முடிவெடுக்கக்கூடிய ஆ ஆஃபீசர்ஸா யாரா இருந்தாலுமே, அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி வெறி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மேலாதிக்க ஜாதியின் மேல ஒரு பயம் இருக்கு. அது வந்து என்னைக்குமே அவங்கள நியாயத்தின் பக்கமோ, சமூக நீதியின் பக்கமோ இங்க வந்து வேலை செய்யவே விடுறதில்ல. இது வந்து கட்சி சார்ந்து கிடையாது. இப்போ டிஎம்கேல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே சோஷியல் ஜஸ்டிஸ கைப்பிடிச்சு வச்சுருவாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப இந்த அரசு வந்ததுக்கப்புறம் நடக்கிற அட்ராசிட்டீஸ் வந்து நெறைய. எக்கச்சக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இந்த விஷயத்துலயும் சரி, இதுல வந்து வீரமணியே வந்து குடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படின்ற மாரி பேசுறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலயும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற எத்தனையோ பேர் வந்து மறுபடியும் நம்ம இத்தன நாளா நம்ம எல்லாரும் சேர்ந்து எத தப்புன்னு சொன்னோமோ, அந்த தப்ப பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைப் காஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. லேபிள் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து இது எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி.